பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு எங்களோட தைரியன் 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரியின் பின்னரான மருத்துவ ஆலோசனை. இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக. இன்றைக்கி நாங்கள் இந்த பெருநாளைக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர கேஸுகள் சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கணும்னா, நோன்பு காலத்தில் உண்மையாக ஓபிடி, ப்ரைவேட், போர்டு அட்மிஷன் எல்லாம் குறைய. நோன்பு 30 நாளும் ஹாஸ்பிட்டலில் போர்டுகளில் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஆக்கள் எண்ணிக்கையும் குறைய, ஓபிடிலையும் குறைய, ப்ரைவேட்லேயும் டாக்டர்ஸுக்கு எல்லாம் பேஷண்ட்ஸ்லாம் குறையத்தான் இருந்தேன். ஆனால் நோம்பு முடிய நோயாளியெல்லாம் கூடுது. அப்போ இது ஒரு என்னது இப்போ உண்மையாக நோம்புற களைப்பால மருந்தெடுக்க வரலையா, அல்லது உண்மையா வருத்தம் இல்லையா நோம்பு காலத்தில், அல்லது நோம்பு முடிய அந்த சோர்வெல்லாம் போயிட்டு மருந்தெடுக்க போவோம்னு சொல்லி சும்மா லைட்டான வருத்தத்துக்கு மருந்தெடுக்க வாரமாண்டும் ஒரு சிக்கல் அறிக்கை சரியான. அப்படி அதுவும் ஒரு காரணம் தான் உண்மையானண்டா. இப்போ நாம நோம்பலா சின்ன சின்ன வருத்தங்களுக்கெல்லாம் அந்த நோம்புகளை மருந்தெடுக்கல. ஏன்னா நோம்பு டயர்டாக இருக்கி போது வெளியிறங்கி போகலை. ஆனால் இப்போ சின்ன சின்ன வருத்தங்களுக்கு மருந்து எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு, அதோட சில வருத்தங்கள் கடும் ஓவரான கட்டத்தில் அட்மிட் ஆகுது. இப்போ இந்த துண்டுகள் ஆம்புலன்ஸ் ஓட்டமெல்லாம் கூட, நாங்கள் இப்போ ஏஎம்ஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வீதமெல்லாம் கூட என்னென்னா வருத்தமெல்லாம் நல்ல முத்தின மாதிரி கட்டத்தில் வந்து நேற்று ஒரு போய் ஒன்று வந்தார், 33 வயசு, தலை சுத்துண்டு 600 சீனி, 600 மெஷினில் 600. அப்போ தலை சுத்து மட்டும்தான், தலை சுத்து மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் 33 வயசு எல்லாம் மாறு. அப்போ இப்போ என்னென்னு பாருங்க, இப்போ இதில் இந்த 600க்கு ஒரு நாளில் வரலையே. இப்போ அவர் பழைய டயபெட்டிக்கா 3 மாதமாக கண்டுபிடிச்சி டயபெட்டிக்னு சொல்லி. ஆனால் கிளினிக் கொப்பி இல்லை, ஒரு ஒழுங்கான ஃபாலோ அப் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு கிளினிக் கொப்பி ஒன்று போட்டு நமக்கு சீனி வருத்தம் இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ அப் இருந்தால் மட்டும்தான் இப்படியான நோய்கள், இந்த நாள்பட்ட நோய்கள், சீனி, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். சும்மா நாம் ஃபார்மசியில் போய் குளிச்சு எடுத்து போடுற, கிடைக்க போடுற இப்படி செய்தோம்னு சொன்னால் இப்படியான ஒரு பெரிய ஒரு உபாதைகளுக்குள்ளே நமக்கு போக வேண்டி வரும். அப்போ அடுத்து இப்போ 600 வரும் வரையில் அவருக்கு பெருசான அறிகுறி ஒன்றும் இல்லையே. இப்போ ஒரு பல்வலி அல்லது வகுத்து வலின்னா நாம் உடனே என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அது நோவோட வரும். இப்போ இந்த சீனி எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் பெரிய அளவுக்கு நோவு ஒன்றை ஏற்படுத்தாது சரியானே. இப்போ நல்லா கூடினாலும் வலி ஒன்றும் வராது. அப்போ உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அது நம்மளுக்கு காட்டாது. அப்போ அதான் அவருக்கு பிரச்சனை. அதனால தான் நாம் அந்த ரெகுலராக செக் பண்ண செல்றதும், வருத்தம் இல்லாட்டியும் நீங்கள் மாற்றுக்கு ஒருக்கா சுகரை பார்க்கணும்னு சொல்கிறது, அது சின்ன சின்ன அறிகுறி காட்டினா சீனியை செக் பண்ணணும்னு சொல்கிறது எல்லாம் என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா, எந்த வருத்தம் இல்லை, சீனியாக இருக்கு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் பேஷண்ட் ஒன்றும் அட்மிட் ஆக சொல்லி கடும் ஹை ப்ரெஷரில் இருந்தேன். அந்த பேஷண்ட் மகத்தாயிட்டு, முந்தின நாள் மகத்தாயிட்டு, கல்ம நோத்தில் அட்மிட் ஆகி மகத்தாயிட்டு. அந்த பேஷண்ட் ஒரு கிழமைக்கு முதல்ல எனக்கும் தெரிய அந்த பேஷண்ட் ஆறுண்டு அவங்களோட ரிலேஷன் ஒரு ஆள் சந்திச்சு சொன்னாங்க, சார் நீங்கள் போட்டில் நிற்க சொன்ன பேஷண்ட் அவன் நிற்கல சார், ப்ரெஷர் கூட நீங்கள் நிற்க சொன்ன நிற்கல, வீட்டை போய் பாரிசவாதம் மாதிரி கை கால் அடித்து இப்போ கல்ம நோத்தில் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மகத்தாறு 3 நாளைக்கு முதல்ல சொல்கிறாங்க. சொல்லி வீட்டை கொண்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் செய்யலை, அந்த மூளைக்குள்ளே பெரிய அளவுக்கு நரம் வெடிச்சிட்டு ப்ரெஷரால், அதால் அது ரிக்கவர் ஆக மாட்டா, நீங்கள் வீட்டை கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. மூக்கால் வயரெல்லாம் போட்டுக்கிட்டு பிறகு 3ஆவது ஆண்டு அந்த சந்திச்சுட்டு போய் 3ஆவது ஆண்டு பேச மகத்தாயிட்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் செக் பண்ணணும். அடுத்து டாக்டர் ஆள் சொன்னால் எனக்கு அந்த அளவுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லாதானேன்னு சொல்லி போக தொடங்க. அதான காரணம். 600 காராலும் தலை சுற்று தானே, தலை சுற்றுக்கு நீங்கள் குளிசையை தந்து அனுப்புங்க, இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ப்ரெஷர் கடும் கூட இருக்கிறாள் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த ப்ரெஷர் எனக்கு பெருசாக ஒன்றும் செய்யலையே. அப்போ அதால் அவங்க போக தொடங்குறாங்க. இப்போ கடும் வகுத்து வலிக்காரால், கடும் வேதனைக்காரால் என்ன செய்யும் சொல்லி நம்ம ஒன்றும் செல்லாட்டியும் அவங்களா இறுக்கி செல்லுவாங்க. பேக் சாமான் தலைவனையோடய வருவாங்க வரக்குள்ள. ஏண்டா இது நம்ம வாட்டில் இறுக்கி கொண்டு வருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கண்டா, எனக்கு ஒன்றும் பெருசா இல்லைண்ணே, நான் குறைச்சிக்கலாம், குளிசையை தாங்க நான் கேட்குறேன். அப்போ சடனாக ப்ரெஷரை ட்ராப் பண்ணேன் கூட. ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு அப்போ ப்ரெஷரை குறைக்கிறது கூட. ரெண்டாவது ஹை ப்ரெஷர்லாம் உடம்புக்கு பிளட் போயிட்டு இருக்கும். நீங்கள் சடனாக குறைச்சா பிளட் போகிறது டக்குன்னு குறைஞ்சிடும். அப்போ அது சுலுவாக தான் குறைக்க வேணும். அப்போ அதுக்கு போர்டில் வச்சு தான் செய்யுது. ஒரு டோஸை தந்து ஒரு பின்னரும் செக் பண்ணி பார்த்து இன்னொரு டோஸை தந்து அப்படி தான் குறைக்கிறது. அப்போ இப்போ இது கொஞ்சம் மக்கள் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், அப்படியா நோய்களுக்கு கட்டாயம் கொப்பி ஒன்று நீங்கள் கடைக்கோணங்க கோப்பி மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளினிக் வர கஷ்டம் செஞ்சாலும் நீங்கள் வீட்டு ஒரு கொப்பி ஒன்று ப்ரைவேட்டாக போடுங்க. பார்க்குற டைமில் சீனி எழுதுங்க, ஒரு மந்த்துக்கு ஒருக்கா செக் பண்ணுங்கள். இப்போ சுகரை பொறுத்தவரையில் உண்மையாக எல்லாரும் அந்த சுகர் பேஷண்ட் ஒரு 4500 தான் அந்த மெஷின் ஒன்று வாங்க, குளுக்கோமீட்டர்னு சொல்ல மெஷினை கட்டாயம் வாங்கணும். அது ஒரு
அது பழுதாகிற இல்லை 10 வருஷத்துக்கு பாவிக்கலாம். மெயினேட் இருக்கிற மிஷின் எல்லாம் 10-15 வருஷம் சில கம்பெனி ஃப்ரீயாக தந்தா அதெல்லாம் பாவிக்காம ஒரு ஒளியை மற்றபடிக்கு அந்த மிஷின் நம்ம பாவிச்சுட்டிக்கலாம். பெட்டி மட்டும் மாத்துரு நம்ம வச்சுட பெட்டி மாதிரி பெட்டியை மாத்துரு. அப்போ அதை வச்சுட்டு அவங்களுக்கு சும்மா அந்த ஸ்டிப்ஸ் வந்து 80 ரூபா தான் அதுக்கு போடுற குச்சி. அது நாம் வீட்டையே பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் அங்கே போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பார்த்து கொப்பியில் எழுதிட்டோம்னா நம்ம போன முறை விட கொஞ்சம் கூட இருக்கு. இந்த சாப்பாடை திண்டா நம்மளுக்கு சீனு கூட வருது. அப்படி இதை நம்ம குறைய தந்துக்கணும். அப்படியெல்லாம் நம்மளை கண்டுபிடிச்சி கொள்ளையிலும். இப்போ இப்படி ஃபாலோ அப் பண்ணினா மட்டும்தான் நாம் இந்த அதால் வார பெரிய உபாதைகள் இப்போ உடனே ஒன்றும் செய்யறலையே 600 சீனி உடனே ஒன்றும் செய்யறல. அது போய் கண் பார்வை கண் வில்ல பார்வை நரம்புகள் அடித்தா அது நிரந்தரமான பார்வை நரம்பு அடித்தா நிரந்தரமான பார்வை இழப்பே. அதுக்கு மருந்தே இல்லையே. நரம்பு ஒன்றும் செய்யலாது. நாம் லென்ஸை மட்டும்தான் கழட்டி போட்டு நாம் புது லென்ஸை போடலாம். அப்படி கிட்னி டேமேஜ் வந்தால் யோசிங்க. அப்போ இது வந்து அந்த ஸ்லோவாக ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டே இருக்கும். படிப்படியாக உறுப்புகளை டேமேஜ் பண்ணியிருக்கும். அதனால தான் சொல்கிறேன்டா இந்த நோயாளிகள் கட்டாயம் கிளினிக் ஃபாலோ அப் முக்கியம். ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாத்தையும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர நேரம் இல்லை, வந்து இருக்கலா, வெயிட்டிங் இருக்கலான்னு சொல்லி. சரி, அப்போ அப்படியே ஆக்களுக்கு நாங்கள் வீக் டேஸில் உள்ள ஆக்களுக்கு சாட்டர்டேயும் போட்டிங்க ஹாஸ்பிட்டலில். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சாட்டர்டே அந்த கிளினிக் போட்டிங்க. அப்படி வாங்கன்னு சொல்லி அந்த டைம் அலோகேஷன் கொடுத்தீங்க. இப்போ வெயிட்டிங் எல்லாம் இல்லை, 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம். 7 to 8 டைம் 8 to 9 அப்படி கொடுத்தீங்க. அப்போ அவருக்கு போதுவான. இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு ஷார்ட் லீவ் எடுக்கும். என்ன ஒரு மாதத்துக்கு 2 ஷார்ட் லீவ் எடுக்கலாம். நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக்கு செட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இப்போ கவர்மெண்ட்டும் இப்போ சர்க்கிள் அனுப்பியாங்க 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா கொடுங்க. ஏன்னா ஃபுவல் கிரைசிஸ் அதெல்லாம் இருக்கிறதால 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா. அப்போ ஒரு வருஷத்தில் 6 நாள் தான் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்காண்டா. 365 6 நாள் தான் நம்ம கிளினிக்கு ஒதுக்க போகிறோம். கவர்மெண்ட் சேவைக்கு 23 அங்கே கேஷுவல் லீவ் இருக்கு, 21 நாள் அங்கால வெக்கேஷன் லீவ் எல்லாமே இருக்கு. நினைச்ச நாம அந்த அண்டுக்கு லீவை போட்டு நம்ம உடலை செக் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆகவே தயவு செய்து இப்படியான நோய்கள் இப்போ சீனி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு முதல்ல ஒரு ரெகுலர் ஃபாலோ அப்பில் ஒரு புக்கை நீங்கள் வச்சுட்டு சரி அந்த பிரச்சனைகள். இப்போ சில ஆட்கள் யங் டீமுக்கு எல்லாம் வந்து வெக்கம் ஹாஸ்பிட்டலில் போய் இவருக்கு என்ன இந்த சீனி வருத்தமான ஒழிக்கிற அதெல்லாம் இருக்கு. அப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னா நம்மளை ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆள் நம்பிக்கை ஒரு டாக்டரால் க்ளோஸாக இருப்பாங்க சில ஆட்கள். அப்போ அப்படியான ஆட்களோட நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு கொப்பி ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்கிற இண்டிவிஜுவலாக போய் கதைச்சி செக் பண்ணிக்கலாம், கால் பண்ணியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் மாதிரி இத்தனைக்கு என்ன செய்யணும்னு வைப்பாங்க. அப்போ அப்படி ஃபாலோ அப்லேயே வச்சிட்டோம்னா நாம் வந்து ஒரு உபாதைகளுக்கு உள்ளாகி என்ன கஷ்டப்படுற நிலைகளுக்கு போகாமக்கு நம்ம பாதுகாக்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு. என்ன நம்மளுக்கு ஒரு இதுகள் வரக்குள்ள பிரச்சனைகள் வரக்குள்ள அந்த ஃபேமிலி டோட்டலாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் கடும் முக்கியம். என்ன இப்போ சொந்த தம்பிக்கு சொந்த அம்மாவுக்கு ஏதாவது வருத்தம் வந்து உபாதை ஆகக்குள்ள பாருங்கள், நாம் மென்டலி வந்து நம்மளுக்கு அது அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது மைண்டில். சரிண்ணா. அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டிப்ரெஷனால் பாதிக்கப்படுற பெர்சன்டேஜ் வந்து 19%. அதுலேயும் அந்த 10 வகுட்டத்தில் அந்த ஆய்வில் சொல்கிறாங்க 10 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள தானே அந்த 39% அந்த அந்த 19% டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்குள்ளாயிருக்காங்க. அதில் எந்த டீம் அதிகமாக மன அழுத்தத்துக்குள்ளாகின்னு பார்த்தா 10 வயசுக்கு 24 வயசுக்கு உட்பட்டாங்க. அது 39%, கிட்டத்தட்ட 40%. ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து யங் டீம் எஃபெக்ட் ஆகுது. சரிண்ணே. அது இப்போ ஆய்வு செய்கிறாங்க. இப்போ என்ன காரணம் அது அந்த யங் டீம் ஆகுது. அப்போ அதை இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகுறது. இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இப்போ லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் தானே, எல்லாரும் பிஸி லைஃப். அப்போ நாம் நோய்வாய்ப்பட்டு ஒரு நீண்ட நாள் படுக்கையில் இருக்கிறது உபாதைகளுக்கு உள்ளாகிற டைமில் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த ஹாப்பினஸும் வந்து மகிழ்ச்சியும் வந்து பாதிக்கப்படும். அதனால் தயவு செய்து ஒரு ரெகுலரான கிளினிக் ஃபாலோ அப், ரெகுலராக செக் பண்ணி கொள்வது, சின்ன சின்ன அறிகுறிகளை ஆரம்பத்திலே பாருங்கள். 7வது கட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் சொல்லி வச்சுக்கொள்ளணும். அது முக்கியம். அது நம்ம பக்கத்தில் இருக்கிற அடுத்த பிரச்சனை. அதாவது தாங்க 7வது கட்டத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் கடைசி கட்டத்தில். அப்படி வரக்குள்ள எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டும் கடும் சிக்கல் ஒன்று வரும். அவர்களை குயிக்காக கண்டுபிடிக்கல. வரக்குள்ள ஒருத்தர் கையிலையும் கொப்பி இல்லை, அந்த கிளினிக் ஃபாலோ அப் கொப்பி ஒன்றும் கொண்டாடல. இல்லைண்ணா, கொப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாடுறது தான் அந்த கிளினிக் கொப்பி தாருது. வரக்குள்ள மெடிக்கல் ரெக்கார்ட் புக், மெடிக்கல் ஃபைல் ஒன்று வீட்டுகளில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடத்துல ஒரு யூனிக்கான ஒரு பேக் ஒன்றில் போட்டு கொழி வைக்கணும். ஒரு வருத்தம் வந்தால் மயங்கிட்டோம்னா இந்த கொப்பி எங்கே இருக்குன்னு தெரியாது, சொல்ல இயலாது. அவங்க எளிமையத்துக்கு போகிறதான்னு சொல்லலாம், மயக்கத்தில் இருக்கிற எளிமையாக தான் நம்ம கொப்பி அங்கே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் மெடிக்கல் ரெக்கார்ட் புக் வந்து இருக்கணும் ஒரு இடத்துல. டக்குன்னு அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அந்த குயிக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதும் லேசி. இப்படியான ஒரு பிரச்சனையாக வர ஆக்களுக்கு ரெக்கார்டை பார்த்தா ரைட் என்னென்ன வருத்தம் இவர் முந்தி இப்படி தான் அட்மிட் ஆகிருக்கார், என்னென்ன மருந்து கொடுப்பாட்டிருக்கு, அப்போ குயிக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அப்படியான விடயங்களை வந்து கட்டாயம் நாங்கள்
ஃபாலோ பண்ண கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.